ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். இதில் ப்ரீவியஸ் செஷனில் ஹிருடுனேரியா கிராண்டுலோசா அதனுடைய ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் அண்ட் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ், பாடி வால், லோகோமோஷன் பற்றி ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றியும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் ஃபஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். Digestive system include the long alimentary canal and digestive glands. Already you know digestive system அப்படினாலே அதில் alimentary canal இருக்கும். The alimentary canal started in mouth and end in the anus. Okay, then it also contain digestive glands. What is the meaning of glands? Glands mean it secretes certain substance that help in the digestive process, that is called as the digestive glands. Then the alimentary canal is a straight tube. Okay, இது ஒரு நீளமான tube. It started in the mouth and end in the anus. Okay, then the mouth is a tri-radiated aperture. இந்த மவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹோல் அப்பர்ச்சர்ஸ்னால் துளை இருக்கக்கூடிய ட்ரை ரேடியேட்டட் அப்பர்ச்சர்ஸ் situated in the middle of the anterior sucker. Already you know 1 to 5th segmentல anterior sucker இருக்குது. இந்த anterior suckerோட சென்டரில் மிடில் பார்ட்டில் தான் மவுத் இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ மவுத் இஸ் அ ட்ரை ரேடியேட்டட் அப்பர்ச்சர் situated in the middle of the anterior sucker. Okay, then the mouth leads to the buccal cavity. First of all, alimentary canal na mouth, buccal cavity, pharynx, esophagus நமக்கு படிச்சிருக்கோம். ஈசோபேகஸ்க்கு அடுத்து நமக்கு ஸ்டமக் வரும். ஆனால் லீச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈசோபேகஸ்க்கு அடுத்து கிராப் வரும், கிராப்க்கு அடுத்து ஸ்டமக் வரும், ஸ்டமக் அடுத்து இண்டஸ்டைன் அண்ட் ஆனஸ். ஒன்ஸ் அகெயின் I repeat it. Alimentary canal of leech contain ஃபஸ்ட்டு மவுத் வரும். மவுத் லீட்ஸ் டு பக்கல் கேவிட்டி, பக்கல் கேவிட்டி லீட்ஸ் டு ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸ் லீட்ஸ் டு ஈசோபேகஸ், ஈசோபேகஸ் டு கிராப், கிராப் டு ஸ்டமக், ஸ்டமக் டு இண்டஸ்டைன், ஃபைனலி ஆனஸ். ஓகே, தென் மவுத் வந்து 1 to 5th செக்மெண்ட்டில் மிடில் வந்து என்னாகுது, ஆன்டீரியர் சக்கரோட மிடில் சிட்டுவேட்டட் ஆகிருக்கு. இட் கண்டெயின் ட்ரை ரேடியேட்டட் அப்பர்ச்சர். ஓகே, இந்த மவுத் லீட்ஸ் டு ஸ்மால் பக்கல் கேவிட்டி. த வால் ஆஃப் த பக்கல் கேவிட்டி பியர்ஸ் 3 jaws. இப்போ நமக்கு எப்படி மவுத்தில் வந்து 2 jaws வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி இதுக்கு 3 jaws வந்து என்ன ஆயிருக்கு, சிங்கிள் ரோவாக வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் ஆல்சோ கண்டெயின் எ மைன்யூட் டீத். ஒரு சிங்கிள் ரோ ஆஃப் மைன்யூட் டீத் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திருப்பி சொல்கிறேன். The wall of the buccal cavity pierce. The wall of the buccal cavity pierce 3 jaws with a single row of minute teeth. 3 tri-radiated apertures இருக்குது, 3 jaws இருக்குது. இதில் சிங்கிள் ரோவில் டீத் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, எ ஜாஸ் ஆர் ப்ரொவைடட் வித் பேப்பில்லே. ஒவ்வொரு ஜாஸ்லேயும் குட்டி குட்டி பேப்பில்லே அப்படின்ற ஓப்பனிங் இருக்குது. இது சலைவரி கிளாண்டை வந்து என்ன பண்ணுது, போர் பண்ணுது. தட் மீன்ஸ் த ஜாஸ் ப்ரொவைடட் வித் த பேப்பில்லே வித் பியர் த ஓப்பனிங் ஆஃப் சலைவரி கிளாண்ட். சலைவரி கிளாண்ட்ஸோட செக்ரீஷனை கொண்டு வந்து போர் பண்ணக்கூடிய மைன்யூட் ஓப்பனிங் பேப்பில்லே அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, த மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி ஆக்கியூபை த ஃபஸ்ட் 5 செக்மெண்ட். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், மவுத் டு பக்கல் கேவிட்டி வந்து ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். என்னது, ஃபஸ்ட்டு வந்து என்னது, மவுத்து. சரிங்களா? மவுத்தில் வந்து ட்ரை ரேடியேட்டட் அப்பர்ச்சர்ஸ், அப்பர்ச்சர்ஸ்னால் ஹோல் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த மவுத் வந்து பக்கல் கேவிட்டியோட கனெக்டட் ஆகுது. அடுத்து இந்த பக்கல் கேவிட்டியில் 3 ஜாஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் சிங்கிள் ரோ ஆஃப் டீத், மைன்யூட் டீத் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் த ஜாஸ் ஆர் ப்ரொவைடட் வித் த பேப்பில்லே which bear the small opening of the salivary glands. Okay, then mouth and buccal cavity occupy the first 5 segment. மவுத்தும் பக்கல் கேவிட்டியும் மொதல் 5 செக்மெண்ட்ஸில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் த பக்கல் கேவிட்டி லீட் இன் டு த ஃபேரிங்ஸ். இப்போ பேசிக்காக நமக்கு என்ன தெரியும், பக்கல் கேவிட்டி வந்து எங்கே போகணும் அப்படின்னா ஃபேரிங்ஸ்க்கு போகும்.
ஃபேரிங்ஸ்லேருந்து அடுத்து எங்கே போகணும், ஈசோபேகஸ்க்கு போகணும். ஓகேங்களா. தென் இந்த சலைவரி கிளாண்ட், இப்போ நம்மளோட சலைவாவில் வந்து சலைவரி அமைலேஸ் வந்து செக்ரீட் ஆகுது, அது கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ண உதவுது. அதே மாதிரி லீச்சோட சலைவரி கிளாண்ட் ஹிருடின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணுது. இதனோட ரோல் என்ன அப்படின்னா, அது ஏதாவது ஒரு ஹோஸ்டோட பாடியை அடிகர் பண்ணி பிளட்டை சக் பண்ணும்போது பிளட்டு கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபுல் ஃப்ளோவில் அதனோட உடம்புக்குள்ளே என்ட்ரி ஆகணுன்றதுக்காக இந்த கிரீடின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டு ப்ரிவெண்ட் த கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். ஒரு ஹோஸ்டோட பாடியிலேருந்து பிளட்டை சக் பண்ணும்போது பிளட்டு வந்து உறையாமல் அதுக்கு ஃப்ளோவாக கிடைக்கிறதுக்கு இந்த ஹிருடின் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் மவுத்து. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மவுத் லீட்ஸ் டு பக்கல் கேவிட்டி. இப்போ மவுத்னாலே ட்ரை ரேடியேட்டட் அப்பச்சர். பக்கல் கேவிட்டினா ஜாஸ் வித் பேப்பிள்ளே அண்ட் சலைவரி கிளான்ஸோட ஓப்பனிங் அண்ட் சிங்கிள் ரோ ஆஃப் டீத்து. இப்போ பக்கல் கேவிட்டிக்கு அடுத்து நமக்கு இங்கே என்ன வரணும், ஃபேரிங்ஸ் வரணும். ஃபேரிங்ஸ் லீட்ஸ் டு வந்து என்ன வரணும், ஈசோபேகஸ் வரணும். ஓகேங்களா. ஈசோபேகஸ் இந்த ஃபேரிங்ஸையும் கிராப்பையும் இணைக்கக்கூடியது தான் வந்து என்னது, ஈசோபேகஸ். நம்ம புக்கை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த பக்கல் கேவிட்டி லீட்ஸ் இன்டு த மஸ்குலர் pharynx. It is surrounded by salivary gland. இந்த pharynx வந்து என்ன பண்ணுது அப்படின்னா salivary glands வந்து என்ன பண்ணியிருக்கு, சரவுண்ட் பண்ணியிருக்கு. இந்த salivary glandோட செக்ரீஷனை தான் நம்ம ஹிருடின் சொன்னோம். இட் ப்ரிவெண்ட் த கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். pharynx leads to the என்னது, கிராப். இந்த pharynxை கிராப்போட இணைக்கக்கூடியது தான் வந்து என்னது, ஈசோபேகஸ். ஓகேங்களா. தென் அடுத்து பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம புக்கில் ஃபேரிங்ஸ் லீட்ஸ் இன் டு த கிராப் த்ரூ எ ஷார்ட் அண்ட் நேரோ ஈசோபேகஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபேரிங்ஸை இந்த கிராப்போட இணைக்கிறதுக்கு இடையில ஒரு சின்ன நேரோவான ஈசோபேகஸ் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கிராப் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால். இப்போ இருக்கக்கூடிய பார்ட்லேயே அலிமெண்ட்ரி கெனால்லே இப்போ நம்மளோட பாடியில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரின் தான் லார்ஜஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் லீச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிராப் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால் பிகாஸ் இட்ஸ் டிவைடட் இன்டூ சீரீஸ் ஆஃப் 10 சேம்பர்ஸ். இந்த கிராப் அப்படின்றது 10 சேம்பர்ஸாக வந்து என்ன ஆயிருக்கு, டிவைடட் ஆயிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 10 சேம்பர்ஸாக வந்து என்ன ஆயிருக்கு, கிராப்ஸ் டிவைட் ஆயிருக்கு. ஸோ மேஜர் போர்ஷன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனாலை ஆக்கியபை பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா இந்த கிராப். ஓகேங்களா. தென் அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன், இந்த கிராப் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் டிவைடட் இன்டு த 10 சேம்பர்ஸ். ஓகேங்களா. தென் இப்போ இது ஒரு சேம்பர். ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு சேம்பராக இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர், இப்படி ஒவ்வொரு சேம்பராக இருக்குது. இந்த ஒவ்வொரு சேம்பர் எப்படி இன்டர்னலி கனெக்டட் ஆகுது அப்படின்னா ஒரு சேம்பருக்கும் இன்னொரு சேம்பருக்கும் இடையில, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு சேம்பர் அப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போ இது ஒரு சேம்பர். ஓகே, இந்த இடத்துல ஒரு சேம்பர் இருக்குது. இப்போ இது அடுத்த சேம்பர் அப்படின்னா இந்த சேம்பரோட கனெக்ட் ஆகணும்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதைத்தான் அப்பர்ச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஓட்டை வழியாக இங்கே இருக்கக்கூடிய பிளட்டு வந்து என்ன பண்ணிடும், இந்த பக்கத்து சேம்பருக்கு வந்துடும். இந்த ரெண்டுக்கு இடையில இந்த அப்பர்ச்சரை கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வால்வ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஸ்பின்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மிஸ் பேசுகிறது நல்லா கிளியராக கவனிங்க. இப்போ இது ஒரு சேம்பர்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா. இந்த சேம்பரை என்னது, இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், இந்த சேம்பரை அடுத்த சேம்பரோட இணைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை வழியாக தான் இங்கே இருக்கக்கூடிய பிளட்டு என்ன பண்ணிடணும், அடுத்த சேம்பருக்கு வரும். இந்த ஹோலை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வால்வ் வந்து என்ன ஆயிரும், அந்த வால்வ் ஸ்பின்ச்சர் ஓப்பன் ஆனால் தான் பிளட்டு அந்த அப்பர்ச்சர்ஸ் வழியாக நெக்ஸ்ட் சேம்பருக்கு வரும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கிராப் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால். இட்ஸ் டிவைடட் இன்டூ, இது வந்து எத்தனை சேம்பர்ஸாக வந்து என்ன ஆகுது, டிவைடட் ஆகுது அப்படின்னா 10 சேம்பர்ஸாக வந்து என்னது, டிவைடட் ஆகுது. இந்த சேம்பர்ஸ் கம்யூனிகேட் வித் ஒன் அனதர். இப்போ இது ஒரு சேம்பர், இது இன்னொரு சேம்பர்ஸ் அப்படின்னா இது கம்யூனிகேட் வித் ஒன் அனதர் வித் த சர்க்குலர் அப்பர்ச்சர்ஸ். சர்க்குலர்னால் குட்டியாக ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு துளை அப்படின்னு அர்த்தம். சரவுண்டட் பை த ஸ்பின்ச்சர். அப்பர்ச்சர்ஸை ஸ்பின்ச்சர் வந்து என்ன பண்ணியிருக்கு, சரவுண்ட் பண்ணியிருக்கு. ஸ்பின்ச்சர்னால் வால்வு. எப்போ அந்த அப்பர்ச்சர் ஓப்பன் ஆகணுமோ அப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம், எப்போ க்ளோஸோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கிறோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் கால்ட் as the sphincter. You know the difference between the apertures and sphincter. Apertures is a minute hole that help to allow the blood from one chambers to another. What is the meaning of sphincter? It is a valve that help to prevent the entry of blood from one part to another. Okay, then
அடுத்து பாருங்கள் இப்போ என்னாச்சு எ பேர் ஆஃப் லேட்ரல் பேக்வேர்ட்லி டைரக்டட் சிகே இப்போ என்ன ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஸ்பின்ச்சர் இருக்குது அண்ட் லேட்ரல் அவுட் க்ரோத் ஆஃப் சிகே இப்போ இதுவும் லேட்ரல் நம்ம புக்கில் அந்த லீச்சோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இடத்துல ஒரு கிராப் டைவர்டிகுலா, இந்த இடத்துல ஒரு கிராப் டைவர்டிகுலா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா டைவர்டிகுலா ட்ராப், அதாவது எ பேர் ஆஃப் லேட்ரலி பேக்டு, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று என்னாகுது பிளைண்ட் அவுட் க்ரோத் ஆஃப் ஈச் சேம்பர், ஒவ்வொரு சேம்பர்லேயும் சீக்கா ஆர் டைவர்டிகுலா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து என்ன பண்ணும் பிளட்டை வந்து என்ன பண்ணிடும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லேட்ரல் அவுட் க்ரோத் அப்படின்னா அதுக்கு பேர் சீக்கா ஆர் டைவர்டிகுலா. இப்போ இதுதான் லேட்ரல் பார்ட், இதுவும் லேட்ரல் பார்ட், இது சென்ட்ரல் பார்ட், இதுக்கு சைடில் வர்றது தான் நம்ம லேட்ரல் பார்ட்னு சொல்கிறோம். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்ன ஆகுது பேர் ஆஃப் சீக்கா ஆர் டைவர்டிகுலா வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. Crab and its diverticula can store large amount of blood which can be slowly digested. இது கிராப்பு, இதனோட லேட்ரல் சைடில் இருக்கக்கூடியது சீக்கா ஆர் டைவர்டிகுலா. இதனோட ரோல் என்ன, இட் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட்டு. இந்த பிளட்டை அது ஸ்லோவாக டைஜஸ்ட் பண்ணும். என்ன இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கும் லீச்சுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ஃபுட்டை இன்டேக் பண்ணி அதை வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ்னால் டைஜஸ்ட் பண்ணி அதை நம்ம வில்லி மூலமாக பிளட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஆனால் லீச் வந்து டைரெக்டாகவே ஹோஸ்ட்டோட பாடியிலேருந்து என்ன பண்ணிடுது பிளட்டாகவே சக் பண்ணிடுது. ஓகேங்களா, அதனால் அது வந்து பிளட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இட் டேக் அ லாங் டைம் ஆர் டியூரேஷன் டு டைஜஸ்ட் இட். ஓகேங்களா, தென் தெளிவாக உங்களுக்கு மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். மவுத்து, பக்கல் கேவிட்டிக்கு அடுத்து ஃபேரிங்ஸை சலைவரி கிளாண்ட் சரௌண்ட் பண்ணியிருக்கு, இதுதான் ஹிருடினை செக்ரீட் பண்ணுது. அடுத்து ஈசோபேகஸ், அடுத்து கிராப்ன்றது தான் லீச்சோட அலிமெண்ட்ரி கெனால்லையே லார்ஜஸ்ட் போர்ஷன். இட் கண்டெயின் 10 சேம்பர்ஸ். இந்த 10 சேம்பர்ஸ் ஒரு சேம்பர்ஸையும் இன்னொரு சேம்பர்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு அப்பர்ச்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த அப்பர்ச்சஸை ஸ்பின்ச்சர் வந்து என்ன பண்ணுது கைடட் பண்ணுது. தென் அதனோட லேட்ரல் போர்ஷனில் இப்போ இதுதான் வந்து என்னது நடுவில் அப்பர்ச்சர், இதுக்குள்ளே இருக்கிறது ஸ்பின்ச்சர். ஓகேங்களா, தென் இதனோட லேட்டரல் போர்ஷனில் சிகேஆர் டைவர்டிகுலா இருக்குது. இந்த சிகேஆர் டைவர்டிகுலாவும் இந்த கிராப்பும் என்ன பண்ணுது அதிகமான அளவு பிளட்டை வந்து என்ன பண்ணியிருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ ஸ்லோலி டைஜஷன் வந்து என்ன ஆகுது அக்கர் ஆகுது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இந்த லார்ஜஸ்ட் சேம்பர் ஆஃப் த கிராப் ஓப்பன் இன்டு த ஸ்டமக். இது வந்து என்ன ஆகுது இந்த கிராப்போட ஃபைனல் அந்த 10th முடியுதில் சேம்பர் அது எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸ்டமக்கில் ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்டமக் லீட்ஸ் டு த இண்டஸ்டைன். தென் அடுத்து இண்டஸ்டைனுக்கு போயிட்டுனா விச் இஸ் அ ஸ்மால் ஸ்ட்ரைட் டியூப் தட் ஓப்பன் இன்டு த ரெக்டம். த ரெக்டம் ஓப்பன் இன்டு த எக்ஸ்டீரியர் த்ரூ த ஆனஸ். ஸோ மவுத், பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோபேகஸ், crab contain the apertures and sphincter and lateral CKR diverticula. What is the important role play in the CKR diverticula? That store large amount of blood. Then the blood is slowly digested. Then the digested format enter into the stomach. Then the stomach leads to the intestine. Then intestine lerந்து digested the intestine leads to the straight tube is called as the rectum, and the rectum open through the anus. Okay, then next பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபுட் ஃபீடிங் அண்டு டைஜஷன். மிஸ் வந்து இந்த பாடம் நடத்தும் போதே அப்படியே நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு லைனாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம ஹிருடினை பற்றி பார்த்துட்டோம். இது சலைவரி கிளாண்ட்னால செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ஹிருடின். இது வந்து என்ன பண்ணுது பிளட் கொயாகுலேஷன், ரத்தம் உறையிறதை வந்து என்ன பண்ணுது தடுக்குது. ஓகேங்களா, அடுத்து ஃபுட் ஃபீடிங் அண்டு டைஜஷன். இப்போ லீச் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சக்கிங் த பிளட் ஆஃப் தி கேட்டில். இது வந்து என்ன பண்ணுறோம் இந்தியன் கேட்டில் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்கு இல்லையா, அந்த இந்தியன் கேட்டில் லீச்சு. இது கால்நடைகள்லேருந்து பிளட்டை சக் பண்ணுது டொமஸ்டிக் ஃபார்மெட்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. டியூரிங் ஃபீடிங் த லீச் அட்டாச் இட் செல்ஃப் டு எ விக்டிம் ஸ்ட்ராங்லி டு த போஸ்டீரியர் சக்கர். எந்த ஹோஸ்டோட பாடியில் இது பிளட்டை வந்து சக் பண்ண போதோ அதனோட பாடியில் போஸ்டீரியர் சக்கரை வச்சு இது அழுத்தமாக என்ன பண்ணிக்கிறோம் ஒட்டிக்கிறோம், அடுகர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, தென் இந்த லீச் மேக்கர் ட்ரை ரேடியேட்டட் ஆர் ஒய் ஷேப்டு இன்சிஷன் டு த ஸ்கின் ஆஃப் த ஹோஸ்ட். ஓகே, உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எந்த பாடியில் இப்போ நம்மளோட பாடியாக இல்லை கேட்டிலோட பாடியில் போஸ்டீரியர் சக்கரை வச்சு ஸ்ட்ராங்காக வந்து என்ன பண்ணிக்கிறோம் சக்கரைனா அட்டாச் பண்ணிக்கிறோம். அதை வச்சு அடுத்து என்ன பண்ணோம் அதனோட மவுத்தில் ட்ரை ரேடியேட்டட் அப்பர்ச்சஸ் இருக்குது இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணும் ஒரு ஒய் ஷேப்டு இன்ஜெக்ஷனை வந்து என்ன பண்ணோம் அந்த ஹோஸ்டோட பாடிக்குள்ளே வந்து என்ன பண்ணும் உருவாக்கும். அப்போ என்ன ஆகும் ஒரு ஹோல் கிடைக்கும். பை த ஜாஸ் ப்ரொட்ரூடட் த்ரூ த மவுத். அதனோட ஜாஸ் அந்த மவுத் அந்த ஸ்கின்னோட வந்து என்ன ஆயிரும் கனெக்டட் ஆயிரும். இந்த பிளட் இஸ் சக்டு பை த மஸ்குலார் ஃபேரிங்ஸ். உடனே என்ன ஆயிரும்
ஜாஸ் உதவினால் அதனோட ஹோஸ்ட்டோட பாடியிலேருந்து பிளட்டை வந்து என்ன பண்ணிடும் அப்படியே சக் பண்ணும். அங்கேருந்து ஃபேரிங்ஸ்க்கு வரும். அந்த ஃபேரிங்ஸ்க்கு வரும்போது அதை சலைவரி செக்ரீஷன் சரௌண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ஹிருடினும் என்ன பண்ணிடும் அந்த வரக்கூடிய பிளட்டோட வந்து என்ன ஆகிக்கிறோம் சேர்ந்துக்கிறோம். ஓகேங்களா, மிஸ் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன். ஹோஸ்ட்டோட பாடியில் போஸ்டீரியர் சக்கரை வச்சு அடுகர் பண்ணிக்கிறது. அடுத்து அதனோட மவுத்தில் ட்ரை ரேடியேட்டட் அப்பச்சஸை வச்சு ஒரு ஒய் ஷேப் இன்ஜெக்ஷனை கிரியேட் பண்ணுது. அதனால் அதனோட ஸ்கின்னுள்ள ஒரு ஹோல் விழுகுது. அதன் மூலமாக இது பிளட்டை சக் பண்ணி ஃபேரிங்ஸ்க்கு அனுப்புது. ஃபேரிங்ஸில் வரும்போது அதை சலைவரி கிளாண்ட் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கிறதுனால அதனோட செக்ரீஷனும் இதனோட வந்து என்ன ஆகுது கலக்குது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த ஃபேரிங்ஸோட சலைவரி கிளாண்ட்ஸோட செக்ரீஷனான ஹிருடினும் வந்து என்ன ஆகுது கனெக்டட் ஆகுது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம், டைவர்டிகுலானா என்ன சொன்னோம், ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து சலைவரி கிளாண்ட் வந்துடும். அப்புறம் ஈசோபேகஸ், அது வந்து ஒரு டியூப் தான். அது வந்து என்ன பண்ணுது, இந்த கிராப்போட சேம்பரோட கனெக்ட் பண்ணுது. இந்த கிராப்பில் தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டைவர்டிகுலானா என்ன அர்த்தம், சீக்கா லேட்ரல் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு இப்போ தானே மிஸ் சொன்னேன். இதுதான் கிராப்போட ஃபஸ்ட்டு சேம்பர் அப்படின்னா இது ரெண்டும் தான் அதனுடைய டைவர்டிகுலாஸ். ஓகேங்களா, நல்லா கவனமாக கவனிங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Then the ingested blood is stored in the crab chambers and in diverticulum. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ இது ஒரு கிராப், இது ஒரு சேம்பர் அப்படின்னா, அடுத்து இது இப்போ ஃபஸ்ட்டு சேம்பர். ஓகேங்களா, இப்போ இது வந்து செகண்ட் சேம்பர் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ என்ன ஆகுது, இந்த இன்ஜெஸ்டட் பிளட் இஸ் ஸ்டோர்ட் இன் த கிராப். இப்போ இதுதான் வந்து சென்ட்ரல் பார்ட்டு தான் வந்து என்னது கிராப்பு. இந்த லேட்டரில் வர்ற ரெண்டும் தான் வந்து என்னது டைவர்டிகுலாஸ். அப்போ இங்கே பிளட்டு இதுலேயும் இது ஃபுல்லும் அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிறது, நிம்பிக்கிறது. ஓகேங்களா, இந்த பிளட் பாசஸ் ஃப்ரம் த கிராப் இன் டு த ஸ்டமக். இந்த கிராப்லேருந்து அடுத்த போர்ஷன் வந்து என்னது 10 கிராப் சேம்பர்ஸையும் தாண்டி அடுத்து வந்து எங்கே போகுது அப்படின்னா ஸ்டமக்குக்கு போகும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்டமக்கு போயிடுச்சா, ஸ்டமக்லேருந்து அடுத்து எங்கே போகணும், இண்டஸ்டைன் போகும். இப்போ ஸ்டமக்கில் இருக்கும்போது இதில் சர்டைன் புரோட்டோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து என்னாகும், செக்ரீட்டட் ஆகும். புரோட்டோலைட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ பேசிக்காக அதனோட பிளட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய, இப்போ நம்மளோட ஸ்டமக்கில் எல்லாம் பெப்சின் பிரெனின்லாம் செக்ரீட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி அதனுடைய ஸ்டமக்கில் புரோட்டோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து செக்ரீட்டட் ஆகி ஆக்ட் அப் பண்ணும். ஓகேங்களா, த டைஜஸ்டட் பிளட் இஸ் தென் அப்சார்டட் ஸ்லோலி. இப்போ என்ன ஆயிடுச்சு, டைவர்டிகுலாலேருந்து ஸ்டமக் ஒரு 10 சேம்பர்ஸை கிராஸ் பண்ணி ஸ்டமக் வந்துருச்சு. ஸ்டமக்கில் புரோட்டோலைட்டிக் என்சைம் அதன் மேலே ஆக்ட் அப் பண்ணுது. தென் ஆக்ட் அப் பண்ணோன்னையும் என்னாகும், ஓரளவு அது டைஜஸ்ட் ஆகிடுது. ஸோ த டைஜஸ்டட் பிளட் இஸ் தென் அப்சார்டட் ஸ்லோலி பை த இண்டஸ்டைன். இந்த மாதிரி டைஜஸ்ட் ஆன பிளட்டை இண்டஸ்டைன் வந்து ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணுது. அன்டைஜஸ்டட் ஃபுட்டு ஸ்டோர்டட் இன் த ரெக்டம் அண்ட் எஜஸ்டட் த்ரூ த ஆனஸ். என்னது, அன்டைஜஸ்டடான ஃபுட்டை ரெக்டம் அண்ட் ஆனஸ் வழியாக அது வந்து என்ன பண்ணிடுது, எஜெக்ட் பண்ணிடுது. இப்போ என்ன சொல்லிகிட்ருக்கேன் மிஸ்ஸு அப்படின்னா, ஒரு ஹோஸ்ட்டோட பாடியில் போஸ்டீரியர் சக்கரனால் நல்லா அடுகர் பண்ணிக்கிறது. சரிங்களா, அடுத்து மவுத்தில் இருந்து ட்ரை ரேடியேட்டட் அப்பச்சஸ்னால ஒய் ஷேப்டு இன்சிஷனை அந்த ஹோஸ்ட்டோட பாடியில் ஸ்கின்னில் வந்து என்ன பண்ணுது, ப்ரொட்ரூடட் பண்ணுது. தென் இந்த பிளட்டை வந்து என்ன பண்ணிடுது, த ஹெல்ப் ஆஃப் த ஜாஸ் மூலமாக சக் பண்ணி ஃபேரிங்ஸ்க்கு அனுப்புது. ஃபேரிங்ஸில் அது பிளட்டு வரும்போது அதனோட சலைவரி செக்ரீஷனான ஹிருடினும் சேர்ந்துக்கிறது. அடுத்து டைவர்டிகுலா சீக்கே வழியாக பிளட்டு மெல்ல மெல்ல என்ன ஆகுது, மூவாகி ஸ்டமக்குக்கு வருது. ஸ்டமக்கில் வந்து சர்டைன் புரோட்டோலைட்டிக் என்சைம் அதை நல்லா டைஜஸ்ட் பண்ணுது. டைஜஸ்ட் பண்ண பிளட்டு வந்து ஸ்லோவாக இண்டஸ்டைனுக்கு வருது. அன்டைஜஸ்டட் ஃபார்மட் ரெக்டம்க்கு போகுது. ரெக்டம்லேருந்து எஜெக்டட் தேவையில்லாத அன்வான்ட் சப்ஸ்டன்ஸை ஆனஸ் வழியாக என்ன பண்ணுது, வெளித்தருது. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, லீச் வந்து கேன் சக் பிளட் 5 times மோர் தென் த பாடி வெயிட். அதாவது அதுக்கு எப்போ வந்து ஹோஸ்ட்டோட பாடி அவைலபிளாக கிடைக்குதோ அதனோட பாடி வெயிட்டை காட்டிலும் 5 times அதிகமான அளவு ரத்தத்தை அது வந்து என்ன பண்ணிக்கிறோம், உறிஞ்சி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இட் டேக் மோர் தென் அ இயர். அந்த மாதிரி அது வந்து உறிஞ்சி வச்சுக்கிச்சுன்னா 1 year கூட அதுக்கு வந்து என்னது போதும், அந்த சக் பண்ண பிளட்டை கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் அப்சார்ப் பண்ணுறதுக்கு. அதாவது இட் மே டேக் மோர் தென் எ இயர் ஃபார் த கம்ப்ளீட் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் த ஃபுல் மீல். அதனோட பாடி வெயிட்டை காட்டிலும் 5 times கிரேட்டரான ஃபுட்டை அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது. இதை ஃபுல்லி டைஜஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அதுக்கு 1 year கூட வந்து என்ன பண்ணலாம், ஆகலாம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச் அப்படின்னா ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி ஈஸி ஃபார்மேட். இதில் வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு மவுத் இருக்குது. மவுத்தில் ட்ரை ரேடியேட்டட் அப்பச்சஸ் இருக்குது.
அடுத்து ஜாஸ் இருக்குது, அடுத்து ஃபேரிங்ஸ் இருக்குது, அதில் சலைவரி கிளான்ஸ் இருக்குது, அடுத்து ஈசோஃபேகஸ், அடுத்து கிராப். இது 10 சேம்பர். கிராப் அப்படின்னாலே சென்ட்ரலில் ப்ராடரும் சைடில் லேட்டரில் என்னது சிகேஆர் டைவெட்டிகுலாவும் இருக்குது. இந்த 10 கிராப் சேம்பர்ஸும் பிளட்டை ஸ்டோர் பண்ணி மெதுவாக ஒவ்வொரு சேம்பருக்காக நகர்த்துது. அந்த ஒரு சேம்பர்லேருந்து இன்னொரு சேம்பருக்கு பிளட்டு வர்றதுக்கு இடையில ஓட்டை இருக்குது, அதுக்கு பேர் அப்பச்சர். இந்த அப்பச்சரை வந்து கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்பின்ச்சஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபைனலி பிளட்டு வந்து ஸ்டமக்கு வந்துடுது. ஸ்டமக்கில் சர்டைன் ப்ரோட்டோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்குது, அதை வந்து ஃபர்தராக டைஜஸ்ட் பண்ணுது. அடுத்து ஸ்லோவாக இன்டெஸ்டைனுக்கு வருது. அன்டைஜஸ்டட் ஃபுட்டு வந்து ஆனஸ் வழியாக ரெக்டமில் ஸ்டோர் ஆகி ஆனஸ் வழியாக வந்து என்ன ஆகுது, எஜெக்ட் ஆகுது. தட்ஸ் ஆல். ஓகேங்களா. அடுத்து லீச் வந்து பிளட் கிளாட்டிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு ப்ரோட்டீனை செக்ரேட் பண்ணுது, தட் இஸ் கால்ட் அஸ் த ஹிருடின். தே ஆல்சோ இன்ஜெஸ்ட் ஆன் அனஸ்தீசியா சப்ஸ்டன்ஸ் தட் ப்ரிவெண்ட் த ஹோஸ்ட் ஃப்ரம் ஃபீலிங் தேர் பைட். அதாவது ஹிருடின் போக அனஸ்தீசியானா என்னது, மயக்க மருந்து. இந்த ஹோஸ்டோட பாடியில் அது பிளட்டை வந்து சக் பண்ணுது இல்லையா, அப்போ அவங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக இது என்ன பண்ணுது, சர்டைன் அனஸ்தெட்டிக்ஸ் மயக்கம் அந்த கான்சியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக சர்டைன் சப்ஸ்டன்ஸை செக்ரேட் பண்ணுது. ஸோ அதுக்கு போதுமான அளவு பிளட்டை உரியிற வரைக்கும் அவங்களுக்கு கான்சியஸ் வராத அளவுக்கு அது ஒரு சப்ஸ்டன்ஸை அந்த ஹோஸ்டோட பாடியில் வந்து என்ன பண்ணுது, இன்சர்ட் பண்ணுது. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச் ரொம்ப ஈஸி. என்ன மிஸ் அப்படின்னா, ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஸ்கின். அதனோட ஸ்கின் வழியாக தான் என்ன ஆகுது, ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஸ்கின்னுனா மாய்ஸ்ட் ஸ்கின். இப்போ வார்ம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மாய்ஸ்டாக ஈரப்பதமாக அப்படியே கொலன்னு இருக்கும். ஸோ அதனோட ஸ்கின் வழியாக தான் அது கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணும். இப்போ ஃப்ராக்லாம் நம்ம படிச்சிருக்கோம், வாட்டரில் இருக்கும்போது அதனோட ஸ்கின் வந்து அப்படியே மாய்ஸ்டாக இருக்கும். அப்போ வாட்டரில் டிஃப்யூசஸ் ஆகிருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அதனோட பாடியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அதே ஃபார்மேட்டு தான். இப்போ பாருங்கள், ரெஸ்பிரேஷன் த்ரூ த ஸ்கின்னு, then dense network of capillaries, tiny blood vessels containing hemocytic fluid. that means what அப்படின்னா, இதனோட பாடியில் வந்து நிறைய நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. குட்டியான கேபிலரிஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹீமோசூயிலிக் ஃப்ளூயிட். ஹீம்னா பிளட்டு, சீலோம் அப்படின்னா பாடி கேவிட்டி. இந்த பாடி கேவிட்டின்ற பள்ளத்தை குட்டியோண்டு ஹீம் வந்து என்ன பண்ணியிருக்கு, சரவுண்ட் பண்ணியிருக்கு, அதாவது பிளட்டு. தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இது வந்து என்ன ஆகுது, அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எபிடெர்மினல் ஸ்கேல்ஸ் வரைக்கும். இப்போ எபிடெர்மிஸ் அப்படின்னா அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பாடி வாலோட டிவிஷனில் கியூட்டிக்கல், அடுத்து எபிடெர்மிஸ். ஸோ இந்த ஹீமோசீலிக் அப்படின்னா அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு அங்கே இருந்து அதனுடைய ஸ்கின்னோட செகண்ட் கியூட்டிக்கலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எபிடெர்மினல் வரைக்கும் என்ன ஆயிருக்கும், ஃபுல்லி சரௌண்டட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கேஸஸ் த்ரூ த டிஃப்யூஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஃப்யூஷன்? சிம்பிளாக ஹையர் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். சரியா. செமிபெர்மியல் ஆஸ்மாசிஸ்க்கும் டிஃப்யூஷனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஒரு மெம்பரைன் வழியாக ஈஸியாக வந்து என்ன ஆயிடுது, டிரான்ஸ்மிட்டட் ஆயிடுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் த்ரூ த டிஃப்யூஷன். ஆக்சிஜன் டிசால்வ் இன் வாட்டர் டிஃப்யூசஸ் த்ரூ த ஸ்கின். வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஸ்கின் வழியாக உள்ளே என்ட்ரி ஆயிடுது. ஹீமோசீலிக் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதே ஸ்கின் வழியாக வந்து என்ன பண்ணிடுது, வெளியில் அவுட் ஆயிடுது. ஸ்கின் கெப்ட் மாய்ஸ். எப்பயுமே அதனுடைய தோல் வந்து எப்படி இருக்கும், ஈரப்பதமானதாக இருக்கும். ஏன் எப்படி இருக்குது, ஸ்லைமி அப்படியே வலுவழுப்பு தன்மையாக கொலக்கொலப்பு தன்மையுடையதாக இருக்கும் அதனுடைய ஸ்கின்னு. ஏன் அப்படி மாய்ஸ்டாக இருக்குது அப்படின்னா, அதனுடைய ஸ்கின்னில் சர்டைன் மியூக்கஸ் ஃபார்மட் வந்து என்ன ஆகுது, செக்ரீட்டட் ஆகுது. இது அதனோட ஸ்கின் ட்ரை ஆகுறத வந்து என்ன பண்ணுது, தடுக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இப்போ ரெஸ்பிரேஷன்னா என்ன, ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறதா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நமக்கு லங்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்குது. அது லோயர் ஸ்பீசிஸில் ஃபைலம் அனலிடா தானே, அதுக்கு வந்து வெல் டெவலப்டு ஃபார்மட் இல்லை. ஸோ அதனோட ஸ்கின்னே வந்து கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஃபார்மட்டாக இருக்குது. இதனோட பாடியில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் அப்படின்னா ஒரு பள்ளத்தில் பிளட்டு வந்து என்ன ஆயிருக்கு, சரௌண்டட் ஆயிருக்கு. இதிலிருந்து தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை இப்போ அந்த பள்ளத்திலிருந்து அதனுடைய எபிடெர்மினல் ஸ்கேல் அந்த ஸ்கின்னோட கியூட்டிக்கலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் வரைக்கும் கேபிலரிஸ் வந்து என்ன பண்ணுது, பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடை வெளித்தள்ளிக்கிட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறது. இதுக்கு இந்த ஸ்கின் வந்து எப்பயுமே மாய்ஸ்டனாக ஈரப்பதமாக இருந்தால் தான் இந்த கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அக்கர் ஆக முடியும். இந்த ஸ்கின்னை மாய்ஸ்டனாக வச்சுக்கிறதுக்காக அதனோட ஸ்கின்னில் இப்போ நமக்கு எப்படி
ஆயில் கிளாண்டு செபேசியஸ் கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸ்வெட் கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அதனோட ஸ்கின்னில் மியூக்கஸ் கிளாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது அதனோட ஸ்கின்னை எப்பயுமே மாய்ஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுது, உதவுது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் கான்செப்டை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லீச்சோட சர்க்குலேஷன் இஸ் ப்ராட்டட் பை ஹீமோசீலிக் சிஸ்டம். இப்போ ஹீம் அப்படின்னா என்ன, பிளட்டு. சீலோம்னா என்ன, பாடி கேவிட்டி. இப்போ பாடி கேவிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளட்டானது சர்க்குலேட் ஆகணும். சரிங்களா? தேர் ஆர் நோ ட்ரூ பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ்னால் என்ன, ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேப்பிலரிஸ் அந்த மாதிரி எதுவுமே அதுக்கு கிடையாது. இட்ஸ் அ செகண்ட் பாயிண்ட். அடுத்து, த பிளட் வெசல்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை சேனல்ஸ் கால் ஹியூமோசெலிக் சேனல். பிளட் வெசல்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக ஒவ்வொரு குட்டி குட்டி பள்ளமாக அதில் வந்து என்ன ஆயிருக்கு, பிளட்டு ரெம்பி இருக்குது. ஆர் கெனால்ஸ், ஓகே, ஃபில்டு வித் பிளட் லைக் ஃப்ளூயிட். ஒவ்வொரு பள்ளத்துலையும் கொஞ்சமாக பிளட் லைக் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆயிருக்கு, ஃபில் ஆயிருக்கு. இந்த சீலோமிக் ஃப்ளூயிட்ஸ் கண்டெயின், அந்த ஃப்ளூயிடுக்குள்ளே ஹீமோக்ளோபின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. திரும்பவும் மிஸ் சொல்கிறத நல்லா கவனிங்க. The leech circulation is brought about by hemocylic system. இப்போ தான் மீனிங் சொன்னேன். There are no true blood vessels சொல்லிட்டேன். இந்த blood vesselsக்கு பதிலாக அதுக்கு குட்டி குட்டி பள்ளங்கள் வந்து காணப்படுது. அந்த பள்ளத்துக்குள்ளே blood like fluid இருக்குது. அதுக்குள்ளே ஹீமோக்ளோபின் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து இப்போ கான்செப்டுக்கு வாங்க. There are 4 longitudinal channels. One channel lies above. கான்செப்ட் நல்லா கவனிங்க. There are 4 longitudinal channels. இப்போ பிக்சர் பாருங்களேன். இப்போ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக மிஸ்ஸு எர்த்வாமோட பிக்சரை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுவும் ஃபைலம் அனலிடா தானே. புக்கை வச்சுக்கோங்க, மிஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷனையும் நல்லா கவனிங்க. There are 4 longitudinal channel. One channels lie above the alimentary canal. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அலிமெண்ட்ரி கெனால். ஓகேங்களா? இதில் 4 லாங்கிடியூடினல் சேனல்ஸ் இருக்குல்ல. இப்போ இது அலிமெண்ட்ரி கெனாலோட மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா டார்சல். see the book. இது அலிமெண்ட்ரி கெனால். இப்போ 4 லாங்கிடியூடினல் சேனல் இருக்குது. இது அலிமெண்ட்ரி கெனால். மேலே இருக்கக்கூடிய பார்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, டார்சல் கெனால் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கக்கூடியது என்னது, வென்ட்ரல் வெசல். இப்போ இங்கே பாருங்கள், இது அலிமெண்ட்ரி, இந்த மேலே போகிறது டார்சல். உங்களுக்கே தெரியும், மேலே இருந்தால் டார்சல். மிஸ் சொல்லியிருந்தேன் அன்றைக்கே, கையிலே வச்சுருந்தோம்னா மேலே ப்ரௌன் கலரில் இருக்கிற டார்சல், கீழே பேல் கலரில் இருக்கிறது வென்ட்ரல். அதே மாதிரி அலிமெண்ட்ரி கெனாலுக்கு மேலே இருக்கக்கூடியது டார்சல், கீழே இருக்கக்கூடியது வந்து என்னது, வென்ட்ரல். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து 2 சைடுலேயும் போயிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த லேட்ரல். இங்கே லேட்ரல் ஹார்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்சர்வ் த பிக்சர் கேர்ஃபுல்லி. சென்ட்ரலில் இருக்கக்கூடியது வார்ம்ஸோட பாடியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் அலிமெண்ட்ரி கெனால் இருக்குது, மேலே இருக்கக்கூடியது டார்சல், கீழே இருக்கக்கூடியது வென்ட்ரல். இந்த பக்கம் சைடு, இந்த பக்கம் ஒன்று இருக்கும், அந்த பக்கத்து பெரட்டி போட்டால் அந்த பக்கம் ஒன்று இருக்கும். தட் இஸ் லேட்ரல். ஸோ 4 லாங்கிடியூடினல் சேனல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. One channel lie above the alimentary canal, that is called as the dorsal, and one below the alimentary canal, that is called as the ventral. The other 2 channel lie on either side, that is called as the lateral of the alimentary canal, which serve as the heart. இந்த லேட்ரலாக இருக்கக்கூடியது தான் ஹார்ட்டாக வந்து என்ன பண்ணுது, சர்வ் பண்ணுது. தென் இதில் வந்து என்னது, இன்னர் வால்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரிவெண்ட் ஆயிருக்கு. இது வந்து இங்கேருந்து வரக்கூடிய பிளட்டை அப்படியே இங்கிட்டு போகணும். திருப்பியும் பேக் ஃப்ளோ போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இதில் வால்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டார்சல் வெசல் வழியாக பிளட் வந்துச்சுன்னா அது அப்படியே வென்ட்ரல் வெசல்ஸ்க்கு போகும். இப்போ டார்சல் வெசல்ஸ்லேயே பிளட் பேக் ஃப்ளோ போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே வால்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆல் த 4 சேனல்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் போஸ்டீரியர்லி. எல்லா சேனல்ஸும் போஸ்டீரியர்லி, ஆன்டீரியர்னால் முன்னாடி, போஸ்டீரியர்னா பின்னாடி, 26th செக்மெண்ட்டில் வந்து என்ன ஆயிருக்கு, கனெக்டட் ஆயிருக்கு. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட்டட் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச். அப்சர்வ் த டயக்ராம் கேர்ஃபுல்லி. 4 longitudinal channels are there. One channels present above, that is called as the dorsal. One is below, that is called as the ventral. The 2 lie on the lateral side of the alimentary canal, that is called as the lateral or heart. இதில் வந்து வால்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த எல்லா 4 சேனல்ஸும் 26th செக்மெண்ட்டில் வந்து என்ன ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? என்னது, ஆல் த 4 சேனல்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் போஸ்டீரியர்லி இன் த 26th செக்மெண்ட். இதை தான் இங்கே திருப்பி போட்டிருக்காங்க பாருங்களேன்.
There are 4 longitudinal channel, one lie above the alimentary canal, that is dorsal, one below, that is ventral, other 2 lie on either side of the alimentary canal, that is called as the lateral. It's act as the heart, இது lateral canal, and have inner walls. இதுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, உள்ள inner walls வந்து என்ன ஆயிருக்கு, present ஆயிருக்கு. இந்த 4 longitudinal channelsம் posterior 26th segmentல வந்து என்ன ஆயிருக்கு, connected ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். இப்போ நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு மண்டலம். இப்போ நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா ஆல்ரெடி சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ் படிச்சிருக்கோம். இட்ஸ் அ லீச், இட்ஸ் அ வார்ம். ஸோ இட் கண்டைன் த சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மீன்ஸ் இட் கண்டைன் பிரைன் அஸ் வெல் அஸ் த ஸ்பைனல் கார்டு. நமக்கு இங்கே எப்படி வருது பாருங்கள், வெரி வெரி சிம்பிள் ஃபார்மேட்டு. இப்போ இந்த பிக்சர் லேட்டராக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ் ஆஃப் லீச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப், இப்போ நமக்கு எப்படி பிரெயின், ஸ்பைனல் கார்டு சிஎன்எஸில் இருக்குது, அதே மாதிரி இதனோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நர்வ் ரிங் அண்ட் பேர்ட் வென்ட்ரல் நர்வ் கார்டு. அதாவது நர்வ் ரிங் அப்படின்னு ஒரு வளையம் மாதிரி நரம்பு வளையம் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த நர்வ் ரிங்கை தான் அவங்க வந்து பிரெயின் சொல்கிறாங்க, அது லேட்டராக பார்க்கலாம். அடுத்து எ பேர்டு வென்ட்ரல் நர்வ் கார்டு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் இதனோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிங் அஸ் வெல் அஸ் த கார்டு. வளைய மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து கார்டு அப்படின்னா சென்ட்ரலாக அப்படியே லென்த்தியாக போய்கிட்டே இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் த கார்டு. ஓகேங்களா? தென் எ நர்வ் ரிங் சரௌண்ட் த ஃபேரிங்ஸ் ஃபார்ம்ட் ஆஃப். இந்த நர்வ் ரிங்குன்ற வளையம் ஃபேரிங்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கு, சரௌண்ட் பண்ணியிருக்கு. நல்லா கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிஸ்ஸு ஒரு ஃபிங்கரை வந்து நீட்டுறேன், அதுக்குள்ளே ஒரு ரிங்கு போட்டிருக்கோம். இந்த ரிங் வந்து என்ன பண்ணியிருக்கு, நம்மளோட த்ரூ அவுட் ஃபிங்கரையும் வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த லீச்சோட ஃபேரிங்ஸை இந்த நர்வ் ரிங் வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. இட்ஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், சூப்ராஃபெர்னிஞ்சியல் கேங்லியா. சி தட், இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். இப்போ இதுதான் அதனோட ஃபேரிங்ஸ். இதை ஒரு நர்வ் ரிங் வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. மேலே இதுதான் ஃபேரிங்ஸ் வச்சுக்கோங்க. இந்த ஃபேரிங்ஸோட மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சூப்ராஃபெர்னிஞ்சியல் கேங்லியா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சுப்ரா அப்படின்னா மேலே, ஃபெர்னிஞ்சியானா எதுக்கு மேலே, ஃபேரிங்ஸ்க்கு மேலே. கேங்லியானா என்ன, பஞ்சஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ், நரம்புகளின் முடிச்சு. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேங்லியான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மிஸ் பேசுகிறது புரியுதா? ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கேளுங்க. தென் அடுத்து இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ சூப்ராஃபெர்னிஞ்சியல் கேங்லியா, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு நர்வ் ரிங் ஃபேரிங்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கு, சரௌண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஃபேரிங்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய நர்வ் ரிங்கோட மேலே இருக்கிறதுக்கு பேர் சூப்ரா, ஏன்னா அது ஃபேரிங்ஸ்க்கு மேலே இருக்குது. சூப்ராஃபெர்னிஞ்சியல் கேங்லியா. தென் அதைத்தான் பிரெயினை ஆக்டப் பண்ணுது. அதுதான் எப்படி ஆக்டப் பண்ணுது, இப்போ பிரெயின். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல இது வந்து பிரெயின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து எர்த்துவாமோட ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நரம்பு முடிச்சத்தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பிரெயின் சொல்கிறாங்க. இது ஃபேரிங்ஸோட எய்தர் சைட்லேயும் இது வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரிங் லைக் ஃபார்மட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு, சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபேரிங்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அதை சூப்ராஃபெர்னிஞ்சியல் கேங்லியா ஆர் பிரெயின்னு சொல்கிறாங்க. அதே இது கீழே இருக்கக்கூடியதை சப்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியா. சப்புனா கீழே, இப்போ இதுதான் ஃபேரிங்ஸ்னால் இதுக்கு மேலே இருக்கிறது சூப்ரா, கீழே இருக்கக்கூடியது சப்பு, கேங்லியானா நரம்பு முடிச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ சர்க்கம்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியானா மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது, சைடில் வந்து என்னது அந்த வளைய மாதிரி ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபேரிங்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த சர்க்கம்ஃபெர்னிஞ்சியல். இப்போ நம்ம ரிங்கு போட்டிருக்கோம்னா மேலே டிசைன் வச்சு மேலே போட்டிருக்கோம், தட் இஸ் கால்ட் அஸ் த சூப்ரா. கீழே வெறும் வளைய மட்டும் இருக்குது, தட் இஸ் கால்டு சப்பு. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு சைடில் லேயர் வருதுல, தட் இஸ் கால்ட் அஸ் த சர்க்கம்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியா. ஓகேங்களா? இந்த சப்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியா லைஸ். இப்போ இங்கேருந்து இது கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலஸை சர்க்கம்ஃபெர்னிஞ்சியல் வாங்கி சப்புக்கு கொடுத்துரும். சப்பில் இருந்து என்ன கனெக்டட் ஆகுது அப்படின்னா ஃபேரிங்ஸ் அண்ட் இட் இஸ் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் 4 கேங்லியா. இதனோட ஃபியூஷன் ஆஃப் 4 கேங்லியா கனெக்டட் ஆகி இந்த ஸ்டிமுலஸை த்ரூ அவுட் பாடிக்கும் வந்து என்ன பண்ணிடும், சப்ளை பண்ணிடும். இப்போ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா அதனோட ரோல் என்ன, ஸ்டிமுலஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய வேலையை தான் அது செய்யுது. ஸோ சுப்ரான்றது பிரெயினை ஆக்ட் பண்ணுது, அதுகிட்டருந்து வரக்கூடிய ஸ்டிமுலஸை சர்க்கம் வாங்கி சப்புக்கு கொடுக்குது, சப்பு வாங்கி அதில் போஸ்டீரியர் ஃபார்மட்டில் ஃபேரிங்ஸோட 4 கேங்லியான் வந்து என்ன ஆயிருக்கு, கனெக்டட் ஆகிருக்கு. அதன் மூலமாக த்ரூ அவுட் பாடிக்கும் ஸ்டிமுலஸை வந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது. ஐ ஃபீல் இட்ஸ் எ வெரி ஈஸி கான்செப்ட். நர்வஸ் சிஸ்டம்னா என்ன அர்த்தம், நம்ம பிரெயின் கொடுக்கக்கூடிய ஆர்டருக்கு நம்மளோட ஹெட்லேருந்து ஃபுட் வரைக்கும் நமக்கு வந்து உணர்ச்சிகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி
மாதிரி லீச்சோட பாடியில் என்ன இருக்குது அப்படின்னா சுப்ரா சப்பு சர்க்கம். சரிங்களா? இந்த சுப்ரா ஃபெர்னீஞ்சியல் கேங்லியா தான் பிரெயினை ஆக்டப் பண்ணுது. அந்த நர்வ் கொடுக்கக்கூடியதை சர்க்கம் வாங்கி சப்பு கொடுக்குது. சப்பு த்ரூ அவுட் பாடிக்கும் டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு excretory system. What is the meaning of excretion? The removal of metabolic or undigested food through the anus. That process is called as the excretion. Already you know இதனோட excretory organ வந்து nephridia அப்படின்னு சொல்லி பார்த்தோம். It's a minute pore is present in the 6th to 22 segment அப்படின்னு சொல்லி படித்தோம். ஓகேங்களா? Leach excretion takes place through segmentally arranged paired tubules called the nephridia. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் பேர்டா டியூபிள்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த நெப்ரீடியா. தெர் ஆர் 17 pairs ஆஃப் நெப்ரீடியா. 17 பேர். இப்போ ஒரு செக்மெண்ட் அப்படின்னா இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பேர், ஒரு ஜோடி, ஒரு இணையான நெப்ரீடியாஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தெர் ஆர் 17 pairs ஆஃப் நெப்ரீடியா விச் ஓப்பன் அவுட் ஆஃப் நெப்ரீடியோ போஸ். இந்த நெப்ரீடியாவிலேருந்து ஒரு குட்டி ஓட்டை வந்து இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த நெப்ரீடியோ ஃபோர்ஸ். ஓகேங்களா? இது 6th செக்மெண்ட்லேருந்து 22 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் இந்த நெப்ரீடியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹோலுக்கு பேர் தான் என்னது, நெப்ரீடியோ ஃபோர்ஸ். இப்போ எக்ஸ்க்ரீஷன் இட்ஸ் ரொம்ப வெரி ஈஸி ஃபார்மெட்டு. இதனோட எக்ஸ்க்ரீட்டிவ் ஃபார்மெட் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய அந்த டியூபிள்ஸ்க்கு பேர் நெப்ரீடியா. இட்ஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். இது ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் பேர்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டோட்டலி இதில் 17 pairs ஆஃப் நெப்ரீடியாஸ் இருக்குது. 6th to 22 செக்மெண்ட்ஸ் அப்படின்னா 17 சேம்பர்ஸ் இருக்குது, செக்மெண்ட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பேஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் இந்த நெப்ரீடியா வந்து ஒரு குட்டி துளை வழியாக ஓப்பன் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் த நெப்ரீடியோ ஃபோர்ஸ். ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்கள், மெடிசினல் மோர்ட்ரினோவில் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். அடுத்து வந்து மோர்ட்ரினோ பாக்ஸில் நமக்கு மெடிசினல் வேல்யூ ஆஃப் லீச் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். இப்போ அதனோட சலைவாவில் வந்து ஹிரிடின் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பிளட்டை சக் பண்ணும்போது ஹோஸ்டோட பாடியிலேருந்து லீச்சோட பாடிக்கு வர்ற வரைக்கும் அதுக்கு போதுமான அளவு உரிகிற வரைக்கும் பிளட்டை கிளாட் ஆகாமல் பார்த்துக்குது. நம்மளோட பாடியோட மெக்கானிசம் என்ன? ஏர் பட்டோன்னே பிளட்டு கிளாட் ஆயிரும். அப்படியும் அது ஹிரிடின்ற சப்ஸ்டன்ஸோட ஆக்டிவேஷனால் பிளட்டை சக் பண்ணி வெளியில் வந்தாலும் அது ரத்தம் உறையாமல் வைக்கிற அளவுக்கு அதோட புரோட்டீன் நேச்சர் இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸோட பாடிக்குள்ளே பிளட் கிளாட் ஆகி அதனால் நமக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் வருது. ஏன்னா அது பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட்டு கிளாட் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வருது. அதே மாதிரி நம்மளுடைய பாடிக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வருது. இந்த மாதிரி மெனி நமக்கு வந்து டிஸ்கம்ஃபர்டபிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லீச்சோட ஹிரிடி சலைவாவிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்காக ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் மெடிக்கல்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, மெடிசினல் ஃபீல்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பாடிக்குள்ளே பிளட் கிளாட் ஆகிறத வந்து என்ன பண்ணுது, அவாய்ட் பண்ணுது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Leeches are effective in increasing the blood circulation and breaking blood clot. நம்ம பாடிக்குள்ளே ரத்தம் வேகமாக, ஏன்னா கிளாட்டாக இருந்துச்சுன்னா சர்க்குலேஷன் ப்ராசஸ் ஸ்பீடாக நடக்காது. அதனால் பிளட் கிளாட்டை நடக்க விடாமல் இருக்கிறதுக்கும் இந்த சப்ஸ்டன்ஸ் உதவுது. இட் இஸ் சர்ப்ரைசிங் தட் தே கேன் பி யூஸ்டு டு ட்ரீட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு இது அதிகமான அளவு சர்ப்ரைஸாக நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. பயோகெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் டிரைவ் ஃப்ரம் லீச்சோட பாடியிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ், அதனோட சலைவாவில் இருக்கக்கூடிய அந்த ஹிருடின் யூஸ்டு ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப், எதில் யூஸ் ஆகுதான், ஃபார்மக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். அப்படின்னா என்னது, ஃபார்மக்யூட்டிக்கல் ட்ரக்ஸ்னால் மெடிசினல் ஃபீல்டில். இப்போ ஃபார்மசினா நம்ம என்ன சொல்கிறோம், மருந்து கடைன்னு சொல்கிறோம்ல, அதில் ட்ரக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு உதவுது. இதன் மூலமாக என்ன ஆகுது, இட் கேன் ட்ரீட்டட் த ஹைப்பர் டென்ஷன், அளவுக்கு அதிகமான ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில், பிபியை குறைக்கிறதுல, ஹை பிளட் ப்ரெஷருக்கு இது வந்து என்ன ஆகுது, ட்ரீட்டட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்த்தோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஒவ்வொன்றிலையும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ரெஸ்பிரேஷன்னாலே டிஃப்யூஷன், ஆக்சிஜன் இன், கார்பன் டை ஆக்சைடு அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்கின் பிகாஸ் இட் கண்டெயின் த மியூக்கஸ் கிளாண்ட். தட்ஸ் ஆல். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா 4 longitudinal channels, டார்சல், வென்ட்ரல் அண்ட் லேட்ரல் ஃபார்ம் ஆக்ட் அஸ் த ஹார்ட். இட் கண்டெயின் த இன்னர் வால்ஸ். தட்ஸ் ஆல். அடுத்து நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா இட் கண்டெயின் த நர்வ் ரிங் அண்ட் பேர்ட் நர்வ் கார்டு. தென் அடுத்து நர்வ் ரிங் அப்படின்னா சுப்ரா, சப்பு அண்டு சர்க்கம்ஃபெர்னீஞ்சியல். தட்ஸ் ஆல். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னா நெஃப்ரீடியா 17 pairs. It started in the 6th to 22nd segment. Okay, thank you students.